வணக்கம், வெல்கம் டு M2D மேக்ஸ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்ல இருந்து வந்த பர்சன்டேஜ் சம்ஸ் மட்டும் பார்க்க போறோம். இது வந்து 2012 to 2025 வரைக்கும் வந்த எல்லா பர்சன்டேஜ் சம்ஸும் ஒவ்வொரு பார்ட்டா நாம பார்க்க போறோம். ஏ, பி, சி ஆகியோர் பெரும் ஊதியங்களின் கூடுதல் ரூபாய் 33,300. அவரவருடைய வருமானத்திலிருந்து முறையே 80%, 85% மற்றும் 75% செலவு செய்கின்றனர். மேலும் அவர்களுடைய சேமிப்பு 7:6:9 எனில் பியின் ஊதியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க வந்து ஏ, பி, சி அவங்களுடைய மொத்த ஊதியம் வந்து 33,300 கொடுத்துருக்காங்க. செலவு சதவீதம் வந்து 80, 85, 75 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சேமிப்பு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 7:6:9. பியோட ஊதியம் என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. இப்போ இங்க வந்து சேமிப்பு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க செலவு சதவீதம் கொடுத்துருக்காங்க. செலவு சதவீதத்துல இருந்து நாம இப்போ சேமிப்பு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவோட செலவு சதவீதம் வந்து 80. அப்போ 100ல் 80 மைனஸ் பண்ணா நமக்கு ஏவோட சேமிப்பு சதவீதம் கிடைச்சிடுமா? அப்போ 100 - 80 = 20%ன்றது ஏவோட சேமிப்பு சதவீதம். அதே மாதிரி பியோட சேமிப்பு சதவீதம் 100 - 85% = 100 - 85 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 15% பியோட சேமிப்பு சதவீதம். அதே மாதிரி சியோட சேமிப்பு சதவீதம் 100 - 75 = 25%. இது வந்து சியோட சேமிப்பு சதவீதமா? இப்போ இங்க வந்து சேமிப்பு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 7:6:9 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவோட சேமிப்பு தொகை எவ்வளோன்னா அதை 7x எடுத்துக்கோமா? ஏன் சேமிப்பு விகிதம் தான் இது. இப்போ தொகை எவ்வளோன்னா ஏன் சேமிப்பு தொகை = 7x எடுத்துக்கணும். அதே மாதிரி பியின் சேமிப்பு தொகை 6x, சியின் சேமிப்பு தொகை 9x. இப்போ நாம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஒருத்தரோட சேமிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவங்களுடைய செலவு சேலரியில இருந்து அவங்களுடைய சேவிங்ஸை மல்டிப்ளை பண்ணா நமக்கு அவங்களுடைய சேமிப்பு தொகை கிடைச்சிருமா? இப்போ ஏவோட சேலரி வந்து ஏன்னு எடுத்துப்போம். அவருடைய சேமிப்பு சதவீதம் வந்து 20. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து அவருடைய சேமிப்பு தொகை கிடைச்சிடும். A = 20%ன்றது வந்து 20/100 எழுதலாமா? 20/100 ஈக்குவல் இந்த சைடு வந்ததுன்னா 100/20 ஆயிடுமா? அப்போ A = 7x × 100/20 ஆயிடும். இப்போ இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 20 5 100 7 35x. அப்போ ஏவோட சேலரின்றது வந்து 35x. இப்போ பிக்கு அதே மாதிரி எழுதணும். B × பியோட சேலரி பின்னு எடுத்துப்போம். B × சேமிப்பு சதவீதம் எவ்வளோ? 15 = சேமிப்பு தொகை வந்து 6x எடுத்துருக்கோமா? இந்த 15%ன்றது வந்து ஈக்குவல் இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? B = 6x × 100/15 ஆயிடும். 3 2 3 5 5 20 2 × 20 40x. அப்போ பியோட சேலரி வந்து 40x. அதே மாதிரி இப்போ சிக்கு எழுதணுமா? C × சியோட சேலரி நாம் சின்னு எடுத்துக்கிறோம். அவங்களுடைய சேமிப்பு சதவீதம் வந்து 25% = சேமிப்பு தொகை வந்து 9x எடுத்துருக்கோமா? C = 9x × 100/25 ஆயிடுமா? இப்போ இதை கேன்சல் பண்ணா 25 4 100 4 9 36x. இப்போ A, B, C இது மூணையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? A + B + C = A = என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நாம? A வந்து 35x, B வந்து 40x + 36x. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணா மொத்த தொகை என்ன கொடுத்துருக்காங்க? இவங்களோட மொத்த ஊதியங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 33,300ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மூணு ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 111x = 33,300. இப்போ x = என்ன வரும்? 33,300/111 111 × 3 333 2 0. அப்போ x = நமக்கு 300. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இங்க வந்து பியோட ஊதியம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. பியோட சேலரி என்ன நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? B = 40x. இப்போ எக்ஸோட வேல்யூ 300 கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ 40 × 300 = 4 12. அப்போ 12,000 பியோட சேலரி. ஆப்ஷன் டி. கொடுக்கப்பட்ட வட்ட வரைபடமானது ஒரு குடும்பத்தின் ஒரு வருட செலவினம் மற்றும் சேமிப்பை காட்டுகிறது. அக்குடும்பத்தின் மொத்த வருமானம் ரூபாய் 75,000 எனில் கல்விக்காக செலவிடப்படும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து கல்விக்காக செலவிடப்படும் சதவீதம் வந்து 12%. அந்த 12%
சதவீதம் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் 12/100 100ஆல் டிவைட் பண்ணோமா 12/100 இன்ட்டு மொத்த வருமானம் எவ்வளோ 75,000 2 0 கேன்சல் ஆகிடும் 12 இன்ட்டு 750 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 9,000 rupees. இப்போது கல்விக்காக அவங்க செலவிடப்படும் தொகை 9,000 rupees. ஆப்ஷன் டி. எக்ஸின் வருமானத்தில் 5% ஆனது ஒய்யின் வருமானத்தில் 15% சமம். 10% ஒய்யின் வருமானம் 20% ஜட்டின் வருமானத்திற்கு சமம். இங்கு ஜட்டின் வருமானம் ரூபாய் 3000 எனில் எக்ஸ் ஒய் மற்றும் ஜட்டின் மொத்த வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸின் வருமானத்தில் 5% ஆனது. இப்போ 5% ஆஃப் எக்ஸ். எக்ஸின் வருமானத்தில் 5% ஆனதுன்னா 5% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யின் வருமானத்தில் 15%க்கு சமம். ஒய்யின் வருமானத்தில் சமம்ன்றதுனால ஈக்குவல் ஒய்யின் வருமானத்தில் 15%க்கு சமமா 15% ஆஃப் ஒய். இப்போ 5% இன்டூ எக்ஸ் எப்படி எழுதுவோம் ஆஃப்னா மல்டிப்ளை பண்ணுமா அப்போ 5/100 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 15/100 இன்டூ ஒய். இப்போ இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 5 20 5 3 5 20. இப்போ இந்த 20 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் பெருக்கல்ல வந்துருமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3/20 ஒய் இன்டூ 20. இந்த 20 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் 3y கிடைக்கும். இது அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க 10% ஆஃப் ஒய்யின் வருமானம். அப்போ 10% ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 20% ஆஃப் ஜெட் வருமானத்திற்கு சமம்ன்றதுனால ஈக்குவலா. இப்போ இது எப்படி எழுதலாம் 10/100 இன்டூ ஒய் ஈக்குவல் டு 20/100 இன்டூ ஜெட். கேன்சல் பண்ணால் 10 5. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் இந்த 10 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் 1/5 இன்டூ ஜெட் இன்டூ 10 கேன்சல் பண்ணால் 2. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2zன்னு கிடைக்கும். இங்கே ஜெட்டோட வருமானம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3000 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஜெட்டுக்கு பதிலாக நம்ம 3000 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வருமானம் கிடைச்சிருமா. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 இன்டூ ஜெட்டுக்கு வந்து எவ்வளோ வருமானம் 3000. இப்போ ஒய் ஈக்குவல் டு 6000. ஒய்யின் வருமானம் வந்து 6000. நெக்ஸ்ட் எக்ஸின் வருமானம் கண்டுபிடிக்கணுமா எக்ஸ் ஈக்குவல் டு 3y. எக்ஸ் ஈக்குவல் டு 3y அப்போ 3 இன்டூ ஒய் எவ்வளோ 6000. அப்போ எக்ஸோட வருமானம் 3 6 3 18. அப்போ 18,000. இது வந்து எக்ஸின் வருமானம். இப்போ வந்து இங்கே எக்ஸ் ஒய் ஜெட் அவங்களோட மொத்த வருமானம் தானே கேட்டிருக்காங்க. எக்ஸோட வருமானம் 18,000 ப்ளஸ் ஒய்யோட வருமானம் 6000 ப்ளஸ் ஜெட்டின் வருமானம் 3000. இப்போ இது மொத்தம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 9 10 27,000. இப்போ எக்ஸ் ஒய் மற்றும் ஜெட்டின் மொத்த வருமானம் வந்து 27,000 ரூபாய். ஆப்ஷன் சி.